நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சந்தனாரேனா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து C++ஆன டியூட்டோரியல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் ஒரு பார்த்தரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு C++ல டேட்டா டைப்ஸ் எல்லாம் என்ன, கீவேர்ட்ஸ்னால் என்ன, அண்ட் ஐடென்டிஃபையர் வேரியபிள்ஸ்னால் என்னென்னலாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த போகிறோம். அண்ட் இந்த வீடியோட எண்டில் நம்ம ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமும் போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் C++ தத்துட்டீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்ஸ். ஏன்னா இதெல்லாம் தான் பேசிக்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா டைப்ஸ் C++ல என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீ இந்த C++ ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு விதமான டேட்டாஸ் தான் ஆக்சுவலாக. அது மேபி ஒரு ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம், ஒரு இன்டீஜராக இருக்கலாம். பட் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு டேட்டா தான் இந்த C++ல. ஸோ அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா C++ல என்ன மாதிரியான டேட்டாஸை யூஸ் பண்ணலாம் அண்ட் என்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ் இருக்குதுன்றதை பார்ப்போம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்டீஜர். ஸோ இந்த இன்டீஜர்ன்ற டேட்டா டைப்பை நம்ம C++ ப்ரோக்ராமில் இன்ட்டுன்னு சொல்லுவோம். இன்ட்டுன்னு தான் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த இன்டீஜர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஏன்னா எடுத்து யூஸ் பண்ணுவோன்னா இன்டீஜர் வேல்யூஸ் நார்மலான நம்பர்ஸ் வேல்யூஸை நம்ம டெனோட் பண்ணுவோம் இந்த இன்டீஜரை வச்சு. நார்மலான நியூமரிக்கல் வேல்யூஸ் எல்லாம் நம்ம இன்டீஜர்னு சொல்லுவோம். நார்மலான 1 2 3 அதெல்லாம் இன்டீஜர்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த வேல்யூ நம்ம போகலாம். இப்போது அடுத்த டேட்டா டைப் என்னான்னு பார்ப்போம் இப்போது. ஸோ அடுத்து நம்ம பார்த்த போகிற டேட்டா டைப் என்னான்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் டேட்டா டைப். இதை C++ ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம CHAR கேர்ன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் டேட்டா டைப் உங்களுக்கு ஏற்ற முறையே தெரிஞ்சிருத்தோம். ஆல்ஃபபெட்ஸை டினோட் பண்ணும் மோஸ்ட்லி. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் A to Z வரைக்கும் இந்த கேரக்டர் டேட்டா டைப்ஸில் உள்ளே வரும். ஸோ நம்ம ஆல்ஃபபெட்ஸை தான் நம்ம C++ ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணோன்னா இந்த கேரக்டர் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டேட்டா டைப் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். இந்த ஃப்ளோட்டுன்ற டேட்டா டைப்பு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேட்டா டைப். ஏன்னா இப்போ இன்டீஜர்ன்ற டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா அதனால் டெசிமல் வேல்யூஸை தர முடியாது. அதில் நம்பர்ஸ் எல்லாம் தரலாம், பட் டெசிமல் வேல்யூஸும் அதனால் தர முடியாது. ஸோ நீ இந்த டெசிமல் வேல்யூஸ் எல்லாம் தரணுன்னா இந்த ஃப்ளோட்டை தான் நீ யூஸ் பண்ணி ஆகணும். இந்த ஃப்ளோட் டேட்டா டைப்பு தான். ஸோ நம்ம அடுத்து பார்த்த போகிற டேட்டா டைப் என்னான்னு பார்த்தீங்கன்னா டபுள். இந்த டபுள்ன்ற டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஃப்ளோட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டுன்ற டேட்டா டைப்பு தான் நம்ம டபுள்னு சொல்கிறோம். பட் ஃப்ளோட் 32 பிட் டேட்டா டைப் ஆக்சுவலாக. பட் டபுள்ன்றது ஒரு 64 பிட். ஸோ பிட்டு அதிகமாக இருக்கும், ப்ரெசிஷனும் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா டபுளில். ஸோ அதனால் சில இடத்துல நம்ம டபுளும் யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம டபுளும் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி போத வர டியூட்டோரியல் வீடியோஸில் நான் ப்ரோக்ராம் போடும்போது சொல்கிறேன் நான் அதை. அண்ட் நம்ம கடைசியாக விட்டு வச்ச டேட்டா டைப் என்னான்னு பார்த்தீங்கன்னா வாய்டு டேட்டா டைப். இந்த வாய்டு டேட்டா டைப்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி டேட்டா டைப். அதான் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் இந்த வாய்டுனா. ஸோ நீ இந்த கேட்டில் ஒன்றுமே இல்லாத இடத்துல எடிட்பா டேட்டா டைப் வச்சு தானே நீ இந்த கேட்கலாம். ஸோ அதுவும் நான் அப்கமிங் வீடியோஸில் ப்ரோக்ராம் எல்லாம் போடும்போது தான் உங்களுக்கு புரிய வராது வாய்டுனா என்னென்னலாம். அதெல்லாம் வாய்டுன்ற டேட்டா டைப் ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் C++ல பார்த்தீங்கன்னா. அதை எடுத்து யூஸ் ஆகுறதுனால நம்ம அப்கமிங் டியூட்டோரியல்ஸில் நான் சொல்கிற வாய்ட் டேட்டா டைப்பை பற்றியும் டபுள் டேட்டா டைப்பை பற்றியும். ஸோ அடுத்து பார்த்த போகிற டேர்ம் என்னான்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். ஸோ இந்த வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம்லேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ வேரியபிளில் தான் நம்ம தர அந்த டேட்டா டைப்லேருந்து எல்லாத்தையும் நம்ம இந்த வேரியபிள்ஸில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ அடுத்து நம்ம பார்த்த போகிற டேர்ம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ நம்ம வேரியபிள்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம்ல. அதாவது இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுறோம் கண்டெய்னர் தான் வேரியபிள்ஸ் கரெக்டாக. ஸோ இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த வேரியபிள்ஸ்ட்டு நம்ம ஒரு பேர் தர வேணாம், அதான் இந்த ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ வேரியபிள்ஸ்ட்டு தர பேரை தான் நம்ம ஐடென்டிஃபையர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிஃபையர்ன்றது இந்த ஒரு இன்டீஜர் டேட்டா டைப்புக்கு ஒரு பேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று புரிகிற மாதிரி சொல்லணும்னா நீ இந்த ஒரு இன்டீஜர் டேட்டா டைப் இல்லைனா ஏதாவது வேறு விதமான ஏதாவது ஒரு டேட்டா டைப்பை வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது ஒரு நேமை ஐடென்டிஃபை பண்ணுறது வச்சுருப்பீங்க. அந்த நேம் தான் பார்த்தீங்கன்னா அதான் வேரியபிளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு நேம் வச்சுருப்பீங்க. அந்த நேம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ இந்த ஐடென்டிஃபையர்ஸ் பார்த்தீங்கன்னா நீந்த தர நேம் தான், நீந்த என்ன நேம் வேணால் தந்துட்டுலாம் இந்த வேரியபிள்த்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது ஐடென்டிஃபையர்ஸ்ன்றது. ஸோ சிம்பிளாக ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்டீஜர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டா டைப்பை வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு நேமை யூஸ் பண்ணுவீங்க. அந்த நேம் தான் ஐடென்டிஃபையர்ஸ்.
ஸோ அந்த நேம் வந்து நீங்களே என்ன வேணால் தந்துக்கலாம். ஸோ இந்த ஐடென்டிஃபைஸ் வந்து ஒரு கிளாஸோட நேமாவோ ஒரு ஆப்ஜெக்டோட நேமாவோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோட நேமாவோ நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷன் இந்த 3 டேமும் என்னன்னு தெரியலனா நம்ம அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ண பார்த்தேன். ஏன்னா இதெல்லாம் புரியணும்னா இதுக்கு முன்னால் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணாத இந்த கிளாஸு ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷன் எல்லாம்னா என்னென்னு உங்களுக்கு புரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைஸ்னால் ஒன்றும் இல்லை, நீ இந்த தர நேம் தான் இந்த வேரியபிள்ஸு, அதாவது நான் சொன்னல வேரியபிளும் கண்டெய்னர்னு அந்த மாதிரி வேரியபிள்ஸு நீ இந்த தர நேம் தான் இந்த ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா டைப்ஸ்னால் என்ன, வேரியபிள்ஸ்னால் என்ன, கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் போடுவோம். ஸோ இந்த ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நார்மலாக ப்ரோக்ராமிங் தட்டுறது வந்து பேசிக்காக போகிற ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இந்த ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் இப்போ நம்ம போடுவோம். ஸோ ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் போடுறது ஃபஸ்ட்டு இந்த டர்போ C++ கம்பைலரை ஓப்பன் பண்ணி தந்தேன். ஸோ இந்த டர்போ C++னால் என்ன, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபோனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, லேப்டாப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரிலனா நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஹவு டு இன்ஸ்டால் டர்போ C++ன்னு. அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணுங்க. அந்த வீடியோ மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், மறக்காமல் செக் பண்ணி தந்தேன். ஏன்னா அந்த வீடியோவை பார்த்தா தான் அதில் டர்போ C++ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேப்டாப்லேயோ ஒரு கம்ப்யூட்டர்லேயோ டர்போ C++ஸை ஓப்பன் பண்ணி தந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஹலோ வேர்ல்டு டைப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீ இந்த டர்போ C++ கம்பைலர் ஓப்பன் பண்ணினா இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணனா Alt+F தாங்க, Alt+F தந்து நியூ நம்பிட்டுங்க. ஸோ அப்புறம் உங்களுக்கு நியூ ஃபைல் கிரியேட் ஆகணும். ஆல்ரெடி இந்த ஒரு தோடு டைப் பண்ணி வச்சுருந்தேன் அறத்தோரையா. ஸோ அந்த தோடு தத்துன்னு வந்துடுச்சு, நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வராது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் க்ளீனாக. ஸோ இப்போது ஹலோ வேர்ல்டு தோடு எப்படி டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எந்த தோடாக இருந்தாலும் C++ல் எடர் ஃபைலில் போடணும். எடர் ஃபைல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ #include iOS stream. இந்த ஏன் இன்க்ளூட் iOS stream போடுறேன்னா ஏன்னா இதான் இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் ஆக்சுவலாக. ஸோ நீ இந்த வேல்யூஸை கெட் பண்ணுறதோ அந்த வேல்யூஸை திரும்பி தரத்தோ பார்த்தீங்கன்னா இந்த எடர் ஃபைலில் இருக்க கீவேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், cout cன்னு. ஸோ அதனால தான் இந்த எடர் ஃபைலில் தரோம். ஸோ இப்போ இந்த எடர் ஃபைலில் தந்துட்டு வாய்டு மெயின்ற ஃபங்க்ஷனை வந்து நீ இந்த போடணும். ஸோ இன்டிமெயின் தான் போடலாம், பட் இன்டிமெயின்னு போட்டோன்னா இன்டீஜர் டேட்டா டைப் இந்த போட்டோன்னா இப்போது வாய்டு எந்த டேட்டா டைப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு இன்டீஜர் டேட்டா டைப் அதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். பட் இந்த வாய்டுன்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணோன்னா நம்ம எந்த வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ண வேணாம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே சொல்லினேன் இந்த வாய்ட் டேட்டா டைப் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில பர்பஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நான் வாய்டு மெயின்னு தரேன். அண்டு C++ன்னு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் உங்கள் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகும். இதுக்குனால நீங்களே தனியாக எதாவது ஃபங்க்ஷன் அச்சு வச்சுருந்தா கூட இந்த மெயின் ஃபங்க்ஷன் போட்டால் தான் உங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெயின்னு போட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் தந்துட்டு ஒரு கர்லி பிரேசஸை ஓப்பன் பண்ணி தந்தேன். ஸோ கர்லி பிரேசஸை ஓப்பன் பண்ணோடனே coutன்னு தந்தேன்னா coutன்னு தந்தானா அதான் வேல்யூவை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும் ஸ்க்ரீனில் வந்து coutன்னு தந்தாதான். ஐ மீன் இந்த coutன்னு தந்தாதான் நீ இந்த உள்ள தர வேல்யூ வந்து நீ இந்த அவுட்புட் எடுத்தப்போ டிஸ்பிளே ஆகும். ஸோ coutன்னு தந்து லெஸர் தென் சிம்பிள் 2 போடுங்க. ஸோ 2 போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு வந்து அப்படியே டைப் பண்ணக்கூடாது. ஏன்னா C++ல் வந்து கேரக்டர் வந்து நம்ம ஸ்ட்ரிங் தான் டைப் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங் தான் டைப் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் தான் தரணும். ஸோ டபுள் கோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு தந்த. ஸோ இதுவோ நம்பராக இருந்தால் இந்த டபுள் கோட்ஸில் தர தேவையில்லை, பட் இது ஒரு செட் ஆஃப் வேர்டு இல்லை. ஸோ அதனால டபுள் கோட்ஸில் தந்த. டபுள் கோட்ஸில் வேர்டுன்னு இல்லை, நீ என்ன வேணால் தரல ஆல்ஃபபெட்டை தவிர நம்பர்ஸில் இந்த டபுள் கோட்ஸில் தரலாம். இது தனியாக ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை பற்றி நான் செப்பரேட்டான டெடிக்கேட்டடான ஒரு வீடியோ ஃப்யூச்சரில் போடுறேன் நான். ஸோ இப்போ ஹலோ வேர்ல்டுன்றது இந்த டபுள் கோட்ஸில் தரலாம் நம்ம. ஸோ தந்தி எப்போவுமே பார்த்தீங்கன்னா C++ல் இந்த cout இந்த மாதிரி எந்த விதமான ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதினாலும் செமிகோலன் போட்டு தான் அதை முடிக்கணும். ஸோ செமிகோலன் போடலன்னா உங்களுக்கு எரர் வரும். ஸோ வந்து இப்போ வந்து நான் க்ளோஸ் பிரேசஸ் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ ரன் பண்ணோன்னா நீங்கள் வந்து Alt+F5 அதெல்லாம் தரலாம் கம்பைல் பண்ணி ரன் பண்ணேன். நான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லி Alt+R தரேன். ஸோ வந்து இப்போ எனக்கு ப்ரோக்ராம் டிஸ்பிளே ஆகலை. ஆக்சுவலாக இது எதனால் டிஸ்பிளே ஆகலைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டர்போ C++ யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்னொரு எடர் ஃபைலையும் இன்னும் ஒரு லைன் ஆஃப் கோடையும் நீங்கள் போடணும். டர்போ C++ கம்பைலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா
என்ன ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுன்னா இன்க்ளூட் தானியோன்ற இந்த ஹெடர் ஃபைலை நீ இதை மறக்காமல் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீ இதை யூஸ் பண்ணுற டர்போ C++ கம்பைலர். இந்த கம்பைலரில் இந்த ஹெடர் ஃபைல் மஸ்ட்டாக போடணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் getchன்ற ஒரு தோடை யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்க்ளூட் தானியோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சோல் இன்புட் அவுட்புட். ஸோ இந்த ஹெடர் ஃபைல் வந்து டர்போ C++ல இந்த ஆப்பில் அதாவது இந்த கம்பைலரில் நீங்கள் எந்த ப்ரோக்ராம் போட்டாலும் இந்த தானியோ.hன்ற ஹெடர் ஃபைலை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். இந்த மொபைலில் CSS ட்ராய்லலாம் போடுறீங்கன்னா இந்த தானியோன்ற இந்த ஹெடர் ஃபைலை போட தேவையில்லை. ஸோ இந்த தானியோன்ற ஹெடர் ஃபைலை அப்படியே போட்டால் போடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீ இந்த போகிற அந்த மெயின் ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் பிரேசஸில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நீ இந்த getchன்ற ஒரு கீவேர்டையும் தரணும். இந்த getchனா என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட் கேரக்டர். ஏன்னா இதான் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராமில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அவுட்புட் ஸ்ட்ரிங்கில் டிஸ்பிளே பண்ணும் உங்களுக்கு இந்த கம்பைலரில். ஸோ getchன்னு தந்து எப்பவும் போல் செமிகோலன் வச்சாச்சு. இப்போ Alt+R தந்து ரன் பண்ணனா எந்த ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகிடும். எனக்கே 2 டைம் பிரிண்ட் ஆகிருக்குன்னா நான் ஆல்ரெடி ஒரு டைம் வந்து நான் தந்துருந்தேன்ல, அப்போ வெறும் ரன் ஆச்சு என்னை டிஸ்பிளே பண்ணல. இப்போ நான் திரும்பியும் தானியோ தந்து டிஸ்பிளே பண்ணனால 2 வாட்டி எனக்கு டிஸ்பிளே ஆகிடுது. ஸோ போன வாட்டி வந்து அவுட்புட்டும் இந்த வாட்டி வந்து அவுட்புட்டும் சேர்ந்து வந்துடுது. இந்த மாதிரி சேர்ந்து வரதுனாலும் ஒரு தேர்டு நம்ம போடணும். என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த சி அவுட்டுன்னு தெரியுதுல்ல, அதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் தந்துருந்தேன். ஸோ கிளியர் ஸ்க்ரீன் CLR/SCRன்ற இந்த கிளியர் ஸ்க்ரீன் கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் யூஸ் பண்ணிட்டு செமிகோலன் வச்சுட்டிங்கன்னா இப்போ நீ இந்த ரன் பண்ணினா அதில் போன அவுட்புட் வராது பாருங்க. ஸோ இப்படின்னா நார்மலாக ஹலோ வேர்ல்டத்தோட டைப் பண்ணணும் டர்போ C++ல. ஸோ இன்னித்த வீடியோவில் நீ எப்படி ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் போடுறது, டேட்டா டைப்ஸ்னால் என்ன, வேரியபிள்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.